ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். நான் மெயில்ஸ் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மெயில்ஸோட டாபிக் வந்து ஆல்ரெடி நடத்திட்டேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து அப்டேட்டட் டாபிக்ஸ் மட்டும் நம்ம மெயில்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு சின்ன கிளாஸ் தான். ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகேங்களா? டொமஸ்டிக் மெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில் வந்து 3 இருக்கு. லெட்டர் கார்டு, போஸ்ட் கார்டு வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் 3 டைப்ஸ் இருக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கிளாஸ் மெயிலில் பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் இருக்கு. புக் போஸ்ட் அப்டேட்டட் பண்ணியிருக்காங்க. இப்போ பிஎல்பி பீரியாடிக்கல் போஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசாக அப்டேட்டட்ல ரிஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் இருந்தது தான். பார்சல் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 5 மட்டும்தான் இருக்கு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 7 என்னமோ இருந்துச்சு. ஸோ இப்போ 5 மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த 5யுமே பார்த்துக்கோங்க. இதுதான் அப்டேட்டட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 3, செகண்ட் கிளாஸ்ல வந்து 5, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 8 டாபிக் இருக்கு உங்களுக்கு. ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்டர் மெயில் எப்படி பிரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் மெயில் வந்து 7 ஆகும், பார்சல் மெயில் வந்து 1 ஆகும் பிரிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 3, செகண்ட் கிளாஸ்ல 5, அதில் வந்து லெட்டர் மெயில்ஸை வந்து 7 ஆகும் பிரிப்பாங்க, பார்சல் மெயில்ஸை 1 பிரிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து 8 இருக்கு மொத்தமாக. இந்த 8 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டு, டேரெக்டாக போஸ்ட் கார்டு பற்றி போயிடலாம். போஸ்ட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் போஸ்ட் கார்டு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் கார்டு இருந்துச்சு. அது ஒவ்வொன்றும் நம்ம படிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. சிங்கிள் போஸ்ட் கார்டு மட்டும்தான் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 50 பைசா. டைமென்ஷன் வந்து 14 சென்டிமீட்டர் இன்ட்டு 9 சென்டிமீட்டரோட லென்த்தும் அண்ட் பிரெத்தும் இருக்கணும் உங்களுக்கு. போஸ்ட் கார்டோட மேக்ஸிமம் கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிராம்ஸ். ரைட் ஹேண்ட் ஆஃப் தி அட்ரஸ் சைடு எங்க போஸ்ட் கார்டில் வந்து பேஸ் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் ஆஃப் தி அட்ரஸ் சைடில் வந்து ஸ்டாம்ப் பேஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டு ஹவ் மஸ்ட் ரிட்டன் ஆர் பிரிண்டட் இன் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ். போஸ்ட் கார்டில் வந்து எழுதுறதா இருந்தால் கண்டிப்பாக, அல்லது பிரிண்ட் பண்ணுறதா இருந்தால் ஹிந்திலேயோ அல்லது இங்கிலீஷ்லேயோ தான் பிரிண்ட் பண்ணணும், எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வேல்யூ ஆடட் சர்வீசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். போஸ்ட் கார்டை பிஓடி பண்ண முடியும், ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி பண்ண முடியும், அக்னாலஜ்மெண்ட் இருக்கு, கேஷ் ஆன் டெலிவரி பண்ண முடியும். இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி மட்டும் இது கிடையாது. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது பிஓசின்னு பார்த்தீங்கன்னா பிரீச் ஆஃப் கண்டிஷன். போஸ்ட் கார்டு ட்ரீட்டட் அஸ் லெட்டர். போஸ்ட் கார்டை வந்து லெட்டராக தான் ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா டபுள் த டெஃபிஷியன்சி வாங்குவாங்க. அதாவது பிரீச் ஆஃப் கண்டிஷன்ல போஸ்ட் கார்டை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லெட்டரா ட்ரீட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா டபுள் டெஃபிஷியன்சி வாங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து போஸ்ட் கார்டு, ஒரே ஒரு போஸ்ட் கார்டு தான் இருக்குது. இது அதுக்கான டெஃபினிஷன் நமக்கு பார்த்துட்டோம். இப்போ டிஸ்கண்டினியூ போஸ்ட் கார்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 போஸ்ட் கார்டு இருக்கு. ஓகேங்களா? சரி, 3 போஸ்ட் கார்டு இருக்கு. அதுல என்னென்னு பார்த்துக்கலாம். ரிப்ளை போஸ்ட் கார்டு ₹1, மெக்தூட் போஸ்ட் கார்டு 25 பைசா, பிரிண்டட் போஸ்ட் கார்டு ₹6. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்க போஸ்ட் கார்டு, பார்த்துக்கோங்க. அடுத்தது புக் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் பிஓ ரெகுலேஷன் 2024 புக் பேக்கெட் கண்டெய்னிங் பிரிண்டட் புக்ஸ். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா புக் போஸ்ட் சாம்பிள் பேட்டர்ன் போஸ்ட், சரி, புக் போஸ்ட் இருந்துச்சு, சாம்பிள் பேட்டர்ன் பேக்கெட் இருந்துச்சு, ஸோ பீரியாடிக்கல் பிரிண்டட் புக்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இதை வந்து இப்போ ஒரே இதாக கொண்டு வந்துட்டாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா புக் போஸ்ட்லக்குள்ள அடங்குன்னு சொல்றாங்க. ஸோ ஆஸ் பர் பிஓ ரெகுலேஷன் 2024 புக் பேக்கெட் கண்டெய்னிங் பிரிண்டட் புக்ஸ் பேட்டர்ன் அண்ட் சாம்பிள் பேக்கெட் நவ் பீன் மெர்ச்டு அண்டர் ஒன் கேட்டகரி கால்டு புக் போஸ்ட். இது எல்லாமே இந்த 3மே வந்து மெர்ச் பண்றது எதுலன்னு பார்த்தீங்கன்னா புக் போஸ்ட்ல மெர்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. டாலரன்ஸ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா +or- 2 மில்லிமீட்டர் இருக்கணும்னு சொல்றாங்க. முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. இந்த 3க்குமே வந்து டாலரன்ஸ் சைஸுங்கிறது +or- 2 மில்லிமீட்டர். மேக்ஸிமம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 5 kg இதுக்கு இருக்கணும்னு சொல்றாங்க புக் போஸ்ட்டுக்கு. அடுத்தது இதோட ரோல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ, மினிமம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 10 சென்டிமீட்டர்ல இருக்கணும். எனி சிங்கிள் சைடில், அதாவது ஏதாவது ஒரு சைடில் மேக்ஸிமம் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்கணும். மினிமம் வந்து 80 சென்டிமீட்டர் இருக்கணும். லென்த் வந்து டயாமீட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா 17 சென்டிமீட்டர் மேக்ஸிமம் இருக்கணும். 100 சென்டிமீட்டர் வந்து மினிமம் இருக்கணும். அதர் தென் ரோல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 14 × 9 சென்டிமீட்டர் இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 60 × 30 சென்டிமீட்டர் இருக்கலாம். என்வலப் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 14 × 9 சென்டிமீட்டர் இருக்கலாம். 35.3 × 25 சென்டிமீட்டர் இருக்கணும் மேக்ஸிமம். ஓகேங்களா? மினிமம் மேக்ஸிமம் இதில் வந்து நான் மேக்ஸிமம் மினிமம் மாற்றி போட்டிருக்கேன். ஸோ நான் அதை பிடிஎஃபாக போடும்போது நான் கரெக்டாக போடுறேன் உங்களுக்கு. இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா எனி சிங்கிள் சைடில் வந்து 10 சென்டிமீட்டருங்கிறது மினிமம், மேக்ஸிமம் வந்து 80 சென்டிமீட்டர். லென்த் டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 17 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர் இருக்கணும். அதர் தென் ரோல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 × 9 சென்டிமீட்டர், மேக்ஸிமம் வந்து 60 × 30 × 30 சென்டிமீட்டர். என்வலப் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் 14 × 9 சென்டிமீட்டர், மேக்ஸிமம் வந்து 35.3 × 25 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்றாங்க. இதோட ரோல் ஃபார்ம்லையும் அதர் தென் ரோல் ஃபார்ம்லையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா புக் போஸ்ட் வந்து எப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா எது அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா புக் போஸ்ட்ல புக்ஸ், கார்டு, மேகசைன், ஜோர்னல்ஸ்,
publication, papers, bills, invoice, reports or any document of commercial, legal or personal nature. அதாவது புக் போஸ்ட்ல வந்து நீங்க இந்த மாதிரி புக்கோ கார்டோ மேகசின்ஸோ ஜோனல்ஸோ பப்ளிகேஷன் பேப்பர்ஸோ இன்வைஸோ இது எல்லாமே நீங்க அனுப்பலாம். அதாவது எனி டாக்குமெண்ட் முறையில் அனுப்பணும்னு சொல்றாங்க. லீகலா அனுப்பணும்னு சொல்றாங்க. that can be sent without a wrapper or in a unfastened envelope. அதாவது வித்தவுட் ரேப்பர் இல்லாம நீங்க வந்து இதை சென்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஈஸி டு ஓபன் ஃபார் செக்கிங். இதை வந்து நீங்க ஈஸியா ஓபன் பண்ணிக்கலாம். கேன் பி சென்ட் வித்தவுட் ஏ ரேப்பர். அதாவது கேன் பி சென்ட்னா ரேப்பரை வந்து நீங்க மூடாம அனுப்பணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதை வந்து நீங்க மேல மூடாம அனுப்பணும்னு சொல்றாங்க. அதை ஈஸியா ஓபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் புக் போஸ்ட்னு சொல்றது. மஸ்ட் ஹேவ் புக் போஸ்ட் கிளியர்லி ரிட்டன் ஆன் தி அட்ரஸி சைட். அதாவது புக் போஸ்ட்ங்கிற ஒரு வேர்டை வந்து மஸ்டா வந்து அட்ரஸி சைட்ல நீங்க நோட் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கண்டென்ட் மஸ்ட் ஒன்லி பி பிட்வீன் த சென்டர் அண்ட் த அட்ரஸி. அதாவது கண்டென்ட் எழுதும் போது ஒன்லி சென்டர் சைட்ல அட்ரஸ் சைட்ல தான் எழுதணும்னு சொல்றாங்க. நோ பர்சனல் கம்யூனிகேஷன் நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். நோ பர்சனல் கம்யூனிகேஷன் ஆர் அலோடு எக்ஸ்பெக்ட் ஃபார் எசென்சியல் டீடைல் லைக் நேம், இனிஷியல், அட்ரஸ், டேட் அண்ட் ஏ மேக்ஸிமம் ஆஃப் 5 அடிஷனல் வேர்டு. அதாவது பர்சனல் கம்யூனிகேஷன் அலோடு கிடையாதுன்னு சொல்றாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியலோ லைக் நேம், அட்ரஸ், டேட் இதெல்லாம் வந்து 5 வேர்ட்ஸ்ல நீங்க மிகாம எழுதிக்கலாம்னு சொல்றாங்க. அடுத்தது நாட் அலோட் ஐட்டம். எந்த ஐட்டம்ஸ் வந்து அலோட் பண்ண முடியாது புக் போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பேப்பர் மணி, அன்யூஸ்டு போஸ்டேஜ், ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ஸ்டேஷனரிஸ், செக்ஸ், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் எனி மேனிட்டரி ஐட்டம்ஸ் ஆர் டாக்குமெண்ட் ஆர் போலீஸ் டைரிஸ் ஆர் எனி கோர்ட் சம்மன். இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். எது அனுப்ப முடியாதுன்னு கேட்டாங்க கொஸ்டின்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் மணி அனுப்ப முடியாது, அன்யூஸ்டு போஸ்டேஜ் அதாவது யூஸ் பண்ண போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் அனுப்ப முடியாது, ஸ்டேஷனரிஸ் செக்ஸ் அனுப்ப முடியாது, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எனி மானிட்டரி ஐட்டம்ஸ் அனுப்ப முடியாது, டாக்குமெண்ட் அல்லது போலீஸ் டைரி இதெல்லாம் வந்து புக் போஸ்ட்ல அனுப்ப முடியாதுன்னு சொல்றாங்க. கோர்ட் சம்மன் இதுவும் அனுப்ப முடியாதுன்னு சொல்றாங்க. கொஸ்டின்ல வந்து அந்த போலீஸ் டைரி, கோர்ட் சம்மன், டாக்குமெண்ட் இதெல்லாம் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. எது அனுப்ப முடியாது புக் போஸ்ட்ல அப்படின்னு கேட்டா இது 3மே எழுதலாம், அல்லது ஆல் தி எபோவ் கொடுத்துடலாம். ஓகேங்களா. அடுத்தது எக்ஸப்ஷன். எதுக்கு எக்ஸப்ஷன் பாத்தீங்கன்னா சென்டர் செல்ஃப் அட்ரஸ்டு அண்ட் ஸ்டாம்ப் அஃபிக்ஸ்டு ஒன் என்வலப். அதாவது ஒரு சென்டர் வந்து செல்ஃப் அட்ரஸ் பண்ணி ஸ்டாம்ப்ல அஃபிக்ஸ் பண்ணலாம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்வலப்போ அல்லது போஸ்ட் கார்டோ அல்லது ரேப்பர் இஸ் அலோடு. அந்த மாதிரி நீங்க வந்து ரேப்பர்ல வச்சு நீங்க அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரீப்ளே பர்பஸ்க்காக. அதாவது போஸ்ட் கார்டை வந்து ரிப்ளை பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதனால அதுக்கு சைன் பண்ணி நீங்க அனுப்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. புக் போஸ்ட் when sent open in card form if fold or not should be thinner or should not be more flexible than post card. அதாவது புக் போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கார்டோட பிளெக்சிபிளா இருக்காதுன்னு சொல்றாங்க, தின்னரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நாட் பி தின்னர், அதாவது நாட் பி தின்னர் மீன்ஸ் வந்து should not be thinner, அதாவது புக் போஸ்ட் கார்டை விட தின்னரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது புக் போஸ்டோட டேரிஃப் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா போஸ்ட் கார்டுங்கிறது நமக்கு வந்து பிளெக்சிபிள் பண்ண முடியும், ஆனா வந்து புக் போஸ்ட்டை வந்து நம்ம இது பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ அது வந்து நமக்கு மூடாம இருக்கணும், பிளஸ் வந்து நம்ம கரெக்டான அட்ரஸும் நம்ம வச்சு எழுதிருக்கணும். ஓகேங்களா. அடுத்தது புக் போஸ்டோட டேரிஃப் பாத்தீங்கன்னா வெயிட் வந்து மேக்ஸிமம் வந்து அப் டு 5 kg. இது முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. புக் போஸ்ட்னு கேட்டாவே மேக்ஸிமம் வெயிட் வந்து 5 kg தான். அப் டு 500 கிராம். அதாவது எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அப் டு 500 கிராம் வரைக்கும் அனுப்புனீங்க அப்படின்னா ஆன் போஸ்டிங்ல அனுப்பும் போது பாத்தீங்கன்னா ஆன் சார்ட்டிங் டிரான்ஸ்மிட் டெலிவரின்னு சொல்றாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா ஆன் போஸ்டிங்ல வந்து புக் போஸ்டா கன்வெர்ட் பண்ணப்படும். அதுவே வந்து சார்ட்டிங்லயோ அல்லது டிரான்ஸ்மிட்லயோ அல்லது டெலிவரி பண்ணும்போது அது வந்து லெட்டரா ட்ரீட் பண்ணப்படும் சொல்றாங்க. எபோவ் 500 கிராம்ஸ் மேல போச்சு அப்படின்னா போஸ்ட் பண்ணும்போது அதை புக் போஸ்டா வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அதுவே லெட்டரோ அல்லது சார்ட்டிங் பண்ணும்போது அதை டெலிவரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதை பார்சல் போஸ்டா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அப் டு 500 கிராம் வரைக்கும் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணும்போது அதை புக் போஸ்டா வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க, அது சாரி சொல்லுவாங்க. அதுவே கன்வர்டேஷன் டு நீங்கள் டெலிவரி பண்ணும்போதோ அல்லது சார்ட்டிங் பண்ணும்போதோ பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து லெட்டர் போஸ்டா வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. எபோவ் 500 கிராம்ஸ்க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அதை போஸ்ட் பண்ணும்போது புக் போஸ்டா பண்ணுவாங்க. அதுவே ட்ரீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டெலிவரியிலயோ அல்லது சார்ட்டிங்லயோ பாத்தீங்கன்னா பார்சல் போஸ்டா வந்து உங்க ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இது நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானது, கேட்பாங்க கண்டிப்பா. எப்படி வந்து அப் டு 500 கிராம்ஸ் வரைக்கும் ட்ரீட் பண்றாங்க, எப்படி எபோவ் 500 கிராம்ஸ் வரைக்கும் ட்ரீட் பண்றாங்கன்னு கேட்பாங்க. அடுத்தது இதோட டேரிஃப் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் 50 கிராம்ஸ் வந்து 4 ரூபாய். இது பழைய இதுதாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் 50 கிராமுக்கு வந்து 4 ரூபா இருக்கும், அடுத்த வர 50 கிராமுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 ரூபா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 50 கிராமுக்கு வந்து 4 ரூபா, ஃபார் எவ்ரி அடிஷனல் 50 கிராம்ஸ்க்கு வந்து 3 ரூபான்னு சொல்றாங்க. அடுத்தது இதோட வேல்யூ ஆடட் சர்வீஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும், பிஓடி ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி இருக்கு, கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு, ஏர்மெயில் அனுப்ப முடியும். ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் கிடையாது, இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி வந்து இது கிடையாதுன்னு சொல்றாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிஓடினா பிரீச் ஆஃப் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புக் போஸ்ட் ஈஸியா ட்ரீட்டட் ஆஸ் லெட்டர் ஆன் டெலிவரி. அதாவது புக் போஸ்ட் வந்து டெலிவரி பண்ணும்போது லெட்டரா தான் ட்ரீட் பண்ணப்படும் சொல்றாங்க. இதோட
சார்ஜ் வந்து எப்படி வாங்க பார்த்தீங்கன்னா டபுள் டெஃபிசியன்சி பார்சல் ரிட்டைல் விச் இஸ் லோவர். அதாவது நீங்க வந்து லெட்டராகவும் ட்ரீட் பண்ணலாம் அல்லது பார்சலாகவும் ட்ரீட் பண்ணலாம். ஸோ நீங்க ரெண்டுல எதுல ட்ரீட் பண்றீங்களோ அதுல வந்து டபுள் டெஃபிசியன்சி போட்டு ரெண்டுல எந்த அமௌண்ட் லோயரா இருக்கோ அதை நீங்க வந்து லெட்டரா ட்ரீட் பண்ணும்போது அமௌண்ட் லோயரா இருக்கோ அல்லது பார்சலா ட்ரீட் பண்ணும்போது அமௌண்ட் லோயரா இருக்கோ அந்த ரெண்டுல எது உங்களுக்கு அமௌண்ட் ட்ரீட் பண்ணும்போது டபுள் டெஃபிசியன்சி போட்டு நீங்க அமௌண்ட் பே வாங்குறீங்களோ ட்ரீட் பண்ணும்போது அதுல லோயர் அமௌண்ட்டை நீங்க வந்து வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. இதுதான் வந்து புக் போஸ்டோட பிரீச் ஆஃப் கண்டிஷன். புக் போஸ்ட்டை வந்து ட்ரீட் பண்ணும்போது லெட்டரா ட்ரீட் பண்ணுவாங்க. அதுவே வந்து அதுக்கு டபுள் டெஃபிசியன்சி வாங்கும்போது பார்சலா அல்லது லெட்டர் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு இதுல வந்து லோயஸ்ட் அமௌண்ட்டை வந்து வாங்குவாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்தது பீரியாடிக்கல் போஸ்ட். இது வந்து அப்டேட்டட் தான். ஓகேங்களா. இந்த டாபிக்கும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது புதுசு. ஸோ பீரியாடிக்கல் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷன் கேன் பி சென்ட் ஆஸ் பீரியாடிக்கல் போஸ்ட் இஃப் இட் இஸ் பிரிண்டட் அண்ட் பப்ளிஷ்டு ஒன்லி ஒன் இந்தியா. அதாவது பீரியாடிக்கல் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யாரு பப்ளிகேட் பண்றாங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பப்ளிகேட் பண்றாங்க பிரிண்ட் பண்ணி அப்படின்னு சொல்றாங்க. இஃப் குவாலிஃபை ஆஸ் எ பீரியாடிக்கல் அண்டர் த பிரஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பீரியாடிக்கல் ஆக்ட் 2023 51 ஆஃப் 2023 அண்ட் ஃபாலோ ஆல் டேர்ம்ஸ். அதாவது பீரியாடிக்கல் பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பீரியாடிக்கல் ஆக்டை வந்து ஃபாலோ பண்ணி 2023 ஃபாலோ பண்ணி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் ரிஜிஸ்டர்ட் வித் த பிரஸ் ரிஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா PRGI அண்ட் ஆஸ் எ சர்டிபிகேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன். அதாவது PRGI அப்படிங்கிற ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்டிபிகேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க இந்த இதுக்கு ரிஜிஸ்டருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா புக் ஆர் ஜேர்னல் ஆஃப் சயின்டிஃபிக் டெக்னிக்கல் ஆர் அகாடமிக் நேச்சர் cannot பி சென்ட் ஆஸ் பீரியாடிக்கல். அதாவது புக்கையோ அல்லது ஜேர்னல்ஸையோ அல்லது சயின்டிஃபிக் டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய அகாடமி நேச்சர்ஸையோ எதையுமே பீரியாடிக்கல்ல சென்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. நோ செப்பரேட் போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் நீடட் ஃபார் சென்டிங் பீரியாடிக்கல். அதாவது அதாவது தனியா செப்பரேட்டா எந்த ஒரு போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷனும் பீரியாடிக்கலுக்கு சென்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா எக்ஸப்ஷன் இஃப் எ பீரியாடிக்கல் இஸ் எ நியூஸ் பேப்பர் அண்ட் வான் கன்சிஸ்டன்ட் போஸ்டேஜ் ரேட். அதாவது பீரியாடிக்கல்ல வந்து நியூஸ் பேப்பர் அனுப்புற மாதிரி இருந்தாங்கன்னா கன்சிஸ்டன்ட் போஸ்டேஜ் ரேட்டை நீங்க பெய்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. இட் மஸ்ட் கெட் செப்பரேட் போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கு செப்பரேட்டா போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. த சூப்பர்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ரிஜிஸ்டர் with the PRGI under number must be printed either first or last page of the periodical. அதாவது நீங்க அனுப்புற மாதிரி இருந்தா PRGI ஓட நம்பர் கண்டிப்பா பிரிண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பேஜ்லயும் லாஸ்ட் பேஜ்லயும் இருக்கணும்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா price of the periodical must be printed either first or last page. அதாவது பிரைஸும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்லயோ லாஸ்ட் பேஜ்லயோ பிரிண்ட் ஆகணும்னு சொல்றாங்க. allowed to print advertisement and பொலிட்டிக்கல் நியூஸ். அதாவது நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் நியூஸ் அனுப்புற மாதிரி இருந்தாவோ பிரிண்ட் பண்ணி அல்லது பொலிட்டிக்கல் நியூஸ் அனுப்புற மாதிரி இருந்தாவோ அலோவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அலோவ் டு போஸ்டிங் அட் எனி போஸ்ட் ஆஃபீஸஸ் கவுண்டர் லெட்டர் பாக்ஸ். நாங்க எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லயுமே கவுண்டர்லயுமே லெட்டர் பாக்ஸ்லயுமே அலோவ் பண்ணுவோம்னு சொல்றாங்க. மஸ்ட் பி போஸ்டட் வித்தவுட் எ கவர் ஆர் இன் கவர் ஓப்பன் அட் போத் எண்ட். அதாவது ரெண்டு பக்கமும் நீங்க வந்து ஓப்பன் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இதோட டேரிஃப் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் வந்து மேக்ஸிமம் அப் டு 5 kg GST எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா. பாத்தீங்கன்னா இதோட பிரைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 கிராம்ஸ் எவ்ரி அடிஷனல் கிராம். ஓகேங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் 100 கிராமுக்கும் அடுத்ததா வர 100 கிராமுக்கும் என்ன அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா அப் டு 20 ரூபாய்க்குள்ள நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 100 கிராமுக்கு வந்து 2 ரூபா உங்களுக்கு வந்து ஃபீஸ். அதுவே அடிஷனலா நீங்க 100 கிராம் போச்சு அப்படின்னா அதுக்கு 3 ரூபா ஃபீஸ். அதுவே 21 ரூபாயில இருந்து 50 ரூபாய்க்குள்ள நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 100 கிராமுக்கு வந்து 4 ரூபா ஃபீஸ். அதுவே அடிஷனலா வரக்கூடிய 100 கிராமுக்கு வந்து 5 ரூபா ஃபீஸ். எபோ 50 ரூபாய்க்கு மேல போச்சு நீங்க புக் பண்ணும்போது அப்படின்னா அதோட வெயிட் வந்து உங்களுக்கு வந்து 100 கிராம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 8 ரூபா. ஆனா 100 கிராமுக்கு மேல 200 கிராமா இருந்துச்சுன்னா அடிஷனலா வரக்கூடிய 100 கிராமுக்கு வந்து 9 ரூபான்னு சொல்றாங்க. இந்த டேரிஃப் வந்து முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பீரியாடிக்கல் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா இது புதுசா அந்த டாபிக் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது இதோட வேல்யூ ஆடட் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி இருக்கு. ஏர்மெயில் அனுப்ப முடியும். COD கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு. ஆனா இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி மட்டும் கிடையாதுன்னு சொல்றாங்க. இதுக்கும் அதே தான், சேம் தான். அடுத்தது பிரீச் ஆஃப் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பீரியாடிக்கல் போஸ்ட் இஸ் ட்ரீட்டட் அஸ் புக் போஸ்ட். அதாவது பீரியாடிக்கல் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அது எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா புக் போஸ்டா ட்ரீட் பண்ணுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. இதோட சார்ஜஸ் வந்து பார்த்தோன்னா சிங்கிள் டெஃபிசியன்சி வாங்குவாங்க. மினிமம் 1 ரூபி. ஓகேங்களா. மினிமம் 1 ரூபி சார்ஜஸா வாங்குவாங்க. சிங்கிள் டெஃபிசியன்ஸா பண்ணுவாங்க. பீரியாடிக்கல் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரீச் ஆஃப் கண்டிஷன்ல வந்து சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டெஃபிசியன்சி மினிமம் 1 ரூபி. அதுவே வந்து புக் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் லெட்டர் ஆர் பார்சலா
எதுல லோயர் இருக்கோ அந்த அமௌண்ட் வாங்குவாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதை லெட்டரா ட்ரீட் பண்ணுவாங்க, இதே வந்து புக் போஸ்டா ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகேங்களா? அடுத்தது இது மெயின் டாபிக். முன்னாடி வந்து பார்சல் வந்து வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து பார்சலை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எப்படி சொல்றது, கொஞ்சம் விரிவாக்கமா சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் உள்ள நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துடலாம் இப்போ நம்ம. ஸோ பார்சல் வந்து இப்போ வந்து எப்படி கூப்பிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா போஸ்ட் பார்சல் ரீடைல். ஓகேங்களா? இது முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. பார்சல்னு நேம் கிடையாது, அதோட பார்சலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் பார்சல் ரீடைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ புதுசா. ஆஸ் பர் பிஓ ரெகுலேஷன் 2024 படி பார்சலோட நேம் வந்து இந்தியா போஸ்ட் பார்சல் ரீடைல். இதுல வந்து பாத்தீங்கன்னா எது அடங்கும்னு பாத்தீங்கன்னா அன்ரிஜிஸ்டர் பார்சல் அடங்கும், யூஆர்பி ரிஜிஸ்டர் பார்சலும் அடங்கும். நவ் பீன் மெர்ஜ்டு அண்டர் ஒன் கேட்டகரி கால் இந்தியா போஸ்ட் பார்சல். அதாவது அன்ரிஜிஸ்டர் பார்சலும் ரிஜிஸ்டர் பார்சலும் இந்த ரெண்டுமே சேர்த்து போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன் ஆக்ட் 2024 படி ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஒரே கேட்டகரியா சொல்லும் போது எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் பார்சல் ரீடைல் எப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்தியா போஸ்ட் பார்சல் சர்வீசிங் ஆஃபர் பாத்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் பார்சல் இஸ் அவைலபிள் ஃபார் போத் இண்டிவிஜுவல் அண்ட் பல்க் கஸ்டமர். அதாவது இண்டிவிஜுவலாகவும் இருக்கு, பல்காவும் பண்ணலாம் நீங்க எல்லா கஸ்டமருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹால் சச் பார்சல் ஆர் அக்கௌண்டபிள் ஐட்டம், அதாவது எல்லா பார்சலுமே அக்கௌண்டபிள் ஐட்டம் சொல்றாங்க, ட்ராக் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அடுத்தது தெர் இஸ் நோ கிளாசிபிகேஷன் ஆப்ஷன் ஃபார் அன்ரிசர்வ் பார்சல். அதாவது அன்ரிசர்வ் பார்சலுக்கு தெர் இஸ் நோ கிளாசிபிகேஷன், அதாவது ட்ராக் பண்ற ஆப்ஷன் கிடையாதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ட்ரீட்டட் ஆஸ் இந்தியா போஸ்ட் பார்சல். இந்தியா போஸ்ட் பார்சல் எப்படி ட்ரீட் பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா இதோட வெயிட் வந்து மோர் தென் 500 கிராம்ஸ் டு 35 kg, அதாவது மினிமம் 500 கிராம்ல இருந்து மேக்ஸிமம் 35 kg வரைக்கும் அனுப்பிக்கலாம்னு சொல்றாங்க. நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானது இந்தியா போஸ்ட் பார்சல் ரீடைலோட வேயிங் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 500 கிராம் மேக்ஸிமம் 35 kg வரைக்கும் அனுப்பிக்கலாம்னு சொல்றாங்க. The customer declares the content of the article as merchandise even the weight of the article is less than 500 gram. அதாவது கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் வந்து மெர்ச்சன்ட் பண்ணும்போது அதோட வெயிட் வந்து 500 கிராம்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, லெஸ் தனா போகக்கூடாதுன்னு சொல்றாங்க, 500 கிராம்ஸ்க்கு மேல தான் போகணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இதோட டிரான்ஸ்மிட் மோட் வந்து பாத்தீங்கன்னா இது நிறைய இருக்கு, நிறைய தேவையில்லை, கொஞ்சமா தான் உங்களுக்கு எது தேவையோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொண்டு கொடுத்துருக்கேன் பாத்துக்கோங்க. இதோட டிரான்ஸ்மிஷன் மோட் வந்து பாத்தீங்கன்னா பார்சல் எப்பயுமே நாம நார்மலா வந்து சர்ஃபேஸ் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும், அதை நோட் பண்ணிக்கோங்க. ரோடு, ரயில், வாட்டர் இந்த மூணுலையுமே நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஹேண்டலிங் ப்ரொகிப்டட் ஐட்டம். அதாவது இதுல வந்து எப்படி நம்ம ப்ரொகிப்டட் ஐட்டம் வந்து ஹேண்டில் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ப்ராப்பர்லி பேக்டு பார்சல் வில் பி அக்செப்டட் அண்ட் ஃபார்வர்டட். அதாவது முழுமையா பேக் பண்ணப்பட்ட பார்சல் மட்டுமே நாங்க வந்து டெலிவரிக்கு அனுப்புவோம் அல்லது நாங்க ஃபார்வர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இஃப் எ பார்சல் இஸ் ஃபவுண்ட் டு கண்டெயின் ப்ரொகிப்டட் ஐட்டம், ஒருவேளை பார்சல்ல வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருந்ததாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா இட் இஸ் டிடைன் அந்த நியரஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ், அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லயே வந்து அதை வந்து ஓபன் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா உங்ககிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்சல் ஒருவேளை வந்து பார்சலுக்குள்ள வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருந்ததாக நாங்க தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நாங்க வந்து அந்த எங்க நீங்க புக் கொடுக்குறீங்களோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லயே வந்து நாங்க அதை ஓபன் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருவோம், இல்லைன்னா உங்கள்கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கான்டர்வேயிங் கண்டென்ட் மே பி டெஸ்ட்ராய்டு. அதாவது கான்டர்வேயிங்னா ஒரு கான்ட்ரவர்சியா பேசுறது, அந்த மாதிரி கண்டென்ட்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. வைல் த ரிமைனிங் கண்டென்ட் வில் பி ரீபேக்டு அண்ட் ரிட்டர்ன் டு த சென்டர். அதாவது அந்த கான்ட்ரவேயிங் கண்டென்ட்டை மட்டும் வெளியே எடுத்துட்டு மீதி இருக்க இதை பேக் பண்ணிட்டு நாங்க வந்து சென்டருக்கு வந்து கொடுப்போம், ரிட்டர்ன் அனுப்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. சப்ஜெக்ட் டு அடிஷனல் சார்ஜ், அதாவது நாங்க அடிஷனல் சார்ஜ் போட்டு நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இஃப் த சென்டர் ஃபெயில் டு பே த டியூ, ஒருவேளை சென்டர் நாங்க இப்படி அனுப்பும் போது சென்டர் வந்து அந்த டியூ அமௌண்ட்டை வந்து கட்ட தவறிட்டாங்கன்னா த பார்சல் மே பி சால்வ் பை த போஸ்ட் ஆஃபீஸ், அந்த பார்சல் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சால்வ் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க. ஆஃப்டர் டிடக்டிங் அப்ளிகேபிள் சார்ஜ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் த ரிமைனிங் அமௌண்ட் வில் பி ரிமிட்டட் டு த சென்டர். ஒருவேளை அந்த போஸ்ட் ஆஃபீஸ் சால்வ் பண்ணிட்டாங்கன்னா அந்த பார்சலை வந்து ரிட்டர்ன் டு சென்டர் அனுப்பும் போது அந்த அமௌண்ட்டை வந்து சென்டர் கிட்ட நாங்கள் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்றாங்க, ரிட்டர்ன் அனுப்ப சென்டர் கிட்ட நாங்கள் வாங்கிப்போம்னு சொல்றாங்க. இஃப் எனி கண்டென்ட் இஸ் ப்ரொகிப்டட் டு டிரான்ஸ்மிட்டட் பை ஏர் இட் மே பி புக்டு ஆஸ் இந்தியா போஸ்ட் பார்சல் அண்ட் சர்ஃபேஸ் ஒன்லி. அதாவது ஒருவேளை ப்ரொகிப்டட் ஐட்டம்ல வந்து நம்ம கண்டென்ட் பண்ணி நாங்கள் ஏர்ல அனுப்பும் போது பார்த்தீங்கன்னா அதை வந்து இந்தியா போஸ்ட் பார்சல் அண்ட் சென்ட் பை சர்ஃபேஸ் ஒன்லி, லிஸ்ட் ஆஃப் ப்ரொகிப்டட் ஐட்டம் சுட் பி கிளியர்லி டிஸ்பிளேடு. அதாவது ஒருவேளை ப்ரொகிப்டட் ஐட்டமே இல்லாம நாங்க வந்து அனுப்புறோம் அப்படின்னா அதுல வந்து நீங்க பார்சல்ல வந்து ப்ரொகிப்டட் ஐட்டம் வந்து இதுல இல்ல, கிளியரா நாங்க வாட்ச் பண்ணிட்டோம், செக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மென்ஷன் பண்ணணும் புக்கிங் கவுண்டர்ல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இதோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் வெயிட் வால்யூமெட்ரிக் வெயிட்னு ரெண்டு இருக்குங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் வந்து மினிமம் வந்து 500 கிராம்ஸ் இதோட வெயிட்,
மேக்ஸிமம் வந்து 35 கேஜி வரைக்கும் நீங்கள் அனுப்பலாம், புக் பண்ணலாம், டெலிவரி பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி வந்து புக் பண்ணுறதும் டெலிவரி பண்ணுறதும் பிஓவில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக 35 கேஜி வரைக்கும் நீங்கள் பிஓவில் வந்து புக் பண்ணிக்கலாம், டெலிவரி பண்ணிக்கலாம். அதுவே வந்து மேக்ஸிமம் அப் டு 10 கேஜி வந்து புக்டு அட்டு டெலிவர்டு அட்டு பிஓ. அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா மேக்ஸிமம் 500 கிராம்ஸ்ல இருந்து 35 கேஜி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதர் தென் பிஓ, அதாவது எஸ்ஓ ஹச்ஓல வந்து புக் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுவே வந்து பிஓவில் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 10 கேஜி வரைக்கும் மேக்ஸிமமாக நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம், டெலிவரி பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதுதாங்க முக்கியமானது, தெரிஞ்சுக்கோங்க. 35 கேஜி வரைக்கும் எஸ்ஓலையும் ஹச்ஓலையும் புக் பண்ணலாம். அதுவே வந்து 10 கேஜி வரைக்கும் பிஓவில் புக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதோட டேரிஃப் பார்த்தீங்கன்னா பழையபடி தாங்க, கொஞ்சம் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க, ஆனால் டேரிஃப் சேஞ்ச் ஆக கிடையாது. இதோட டேரிஃப் பழையபடி இருந்த மாதிரி தான் இருக்குது. அப் டு 500 கிராம்ஸ் வந்து 19 ரூபா, அடிஷனலாக வரக்கூடிய 500 கிராம்ஸ் வந்து 16 ரூபா. அடுத்தது ஹோம் டெலிவரி சார்ஜஸ் வந்து 5 ரூபா. மோர் தென் 5 கேஜிக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு வந்து 5 ரூபா சார்ஜஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? அது ஹோம் டெலிவரி சார்ஜஸ் சொல்லுவாங்க. அடுத்தது வைல் பேக்கிங் ஆஃப் பார்சல் க்ளோத் மெட்டீரியல் சுட் நாட் பி அலோடு ஆஸ் அவுட்டர் ரேப்பர். அதாவது பார்சலை வந்து பேக் பண்ணும்போது வந்து க்ளோத் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா அந்த க்ளோத் மெட்டீரியல் வந்து மேலே இருந்துச்சு, அந்த க்ளோத் மெட்டீரியல் மூலியமா பேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த பார்சல் வந்து எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இது வந்து ரீசெண்டான வந்த ஆர்டர். ஓகேங்களா? அடுத்தது விவோடி வேலிட் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸி ஸ்பெசிஃபிக் தான் நீங்கள் கொடுக்கணும். சிஓடி இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கு, பிஓடி இருக்கு, ஏர்மெயில் இருக்கு. இதுவே வந்து பிரீச் ஆஃப் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்சல் that do not follow conditions should not be accepted. If any accepted by mistake, that should be returned to sender. ஒருவேளை நீங்க வந்து இதை அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னா நாங்க வந்து ரிட்டர்ன் அனுப்பிடுவோம் ஆர்எல்ஓக்கு அப்படின்னு சொல்றாங்க. If parcel is posted in the letter box without registration fees or has postage shortage. ஒருவேளை நீங்க போஸ்டால, இது முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, பார்சலை நீங்க வந்து லெட்டர் பாக்ஸ்ல நீங்க வந்து போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ அல்லது போஸ்டேஜ் ஷார்டேஜ் ஆச்சு அப்படின்னா நாங்கள் டபுள் டெஃபிஷியன்சி போட்டு சார்ஜஸ் வாங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானது. பார்சலை வந்து லெட்டர் பாக்ஸில் போஸ்ட் பண்ணாங்கன்னா அப்படின்னா டபுள் டெஃபிஷியன்சி நாங்கள் போட்டு நாங்கள் வாங்குவோம். ஓகேங்களா? த டைம் ஆஃப் டெலிவரி இஃப் பார்சல் கண்டெயின் மோர் தென் ஒன் பர்சனல் கம்யூனிகேஷன். ஒரு இது நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானது. டைம் நீங்கள் டெலிவரி பண்ணும்போது அந்த பார்சலுக்குள்ள மோர் தென் ஒன் கம்யூனிகேஷன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஈச் எக்ஸ்ட்ரா கம்யூனிகேஷன் இஸ் ட்ரீட்டட் as அன்பெய்ட் லெட்டர். ஒருவேளை ஒரு கம்யூனிகேஷனுக்கு மேல அதிகமான கம்யூனிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த பார்சல்ல இருந்துச்சுன்னா அந்த பார்சலை வந்து லெட்டரா ட்ரீட் பண்ணுவாங்க. லெட்டரா ட்ரீட் பண்ணி நாங்கள் சார்ஜர் நாங்கள் வாங்குவோம். ஓகேவா? சார்ஜர் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. டபுள் த ஸ்டாண்டர்ட் லெட்டர் போஸ்டேஜ் ஆன் டெலிவரி. ஒருவேளை நம்ம அதை லெட்டரா ட்ரீட் பண்ணி டபுள் சார்ஜஸ் நாங்கள் வாங்கி லெட்டரா ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எனி போஸ்டேஜ் அஃபிக்ஸ்டு ஃபார் திஸ் கம்யூனிகேஷன் வில் நாட் பி கன்சிடர். அதாவது எந்த ஒரு போஸ்டேஜுமே நாங்கள் கம்யூனிகேஷனுக்கு கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இஃப் த அட்ரஸி ரெஃப்யூஸ் டு பே த டியூ. ஒருவேளை அட்ரஸி வந்து டியூவை வந்து ரெஃப்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா த பார்சல் சென்ட் பேக் டு த சென்டர். அந்த பார்சல் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் எங்க புக் பண்ணாங்களோ அவங்களுக்கே போயிடும். அண்ட் நோ மணி வில் பி ரெக்கவர்ட் ஃப்ரம் தி சென்டர். நாங்கள் சென்டர் கிட்ட நாங்கள் எந்த மணியுமே வாங்க மாட்டோம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஜியான் போஸ்ட். இது இப்போ வந்து நமக்கு ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் டொமஸ்டிக் ஐட்டம் தான். ஜியான் போஸ்ட் த ரெகுலேஷன் மே பி கால்டு த போஸ்ட் ஆஃபீஸ் செகண்ட் அமெண்ட்மெண்ட் ரெகுலேஷன் 2025. அதாவது 2025 போஸ்ட் ஆஃபீஸோட செகண்ட் அமெண்ட்மெண்ட்ல ஜியான் போஸ்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஜியான் போஸ்ட்ல வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ் அனுப்ப முடியும், சிலபஸ் அனுப்ப முடியும், டெக்ஸ்ட் புக் அனுப்ப முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட கோர்ஸ் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டிஸோ அல்லது அட்டானமஸோ அல்லது ஸ்டேஷனரி பாடிஸோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ யூனியன் டெரிட்டரியோ இந்த மாதிரி சோசியல் கல்ச்சர்ஸ் ரிலிஜியன்ஸ் லிட்ரேச்சர்ஸ் அப்புறமேட்டு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அனுப்பக்கூடிய புக்ஸ் எல்லாமே இதில் அனுப்பலாம்னு சொல்றாங்க. இவங்க எல்லாருமே வந்து புக் அனுப்ப முடியும் ஜியான் போஸ்ட் மூலியமா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இதோட கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பி மார்க்டு ஜியான் போஸ்ட் அந்த பேக்கெட். கண்டிப்பா வந்து ஜியான் போஸ்ட்னு பேக்கெட்ல வந்து எழுதிருக்கணும்னு சொல்றாங்க. ஈச் புக் மஸ்ட் ஹேவ் த பிரிண்டர். அதாவது எல்லா புக்குமே பிரிண்ட் பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. பப்ளிஷர் நேம் எனிதிங் பப்ளிஷ்டு பீரியாடிக்கலி. மேகசைன் ஜோர்னல் இஸ் நாட் அலோடு. மேகசைன்லயோ ஜோர்னல்லையோ பார்த்தீங்கன்னா பப்ளிஷோட நேம் வந்து கண்டிப்பாக நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. நோ ஆட் அக்செப்டட். இன்சிடென்ட் புக் லிஸ்டிங் ஆர் அனௌன்ஸ்மெண்ட் நாட் ஃபார் பிஸ்னஸ் கமர்ஷியல் பப்ளிகேஷன் புக். அதாவது நாங்கள் வந்து நோ ஆடை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. புக் இன்ஸ்டன்ட் புக் லிஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட், அதாவது அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அல்லது பிஸ்னஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கமர்ஷியல் பப்ளிகேஷன் நாங்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க.
நோ அதர் கம்யூனிகேஷன் எக்ஸப்ட் நேம், டேட், அட்ரஸ் அண்ட் இனிஷியல். நோ அதர் பிரைஸ் லிஸ்ட், ஆர்டர் ஆர் பில்ஸ் ஆர் அலோடு. அதாவது அதர் கம்யூனிகேஷன் அவங்க வந்து இதுல வந்து அனுப்ப முடியாதுன்னு சொல்றாங்க. அடுத்தது சென்ட் வித்தவுட் எ கவர் ஆர் இன் அண்ட் அன்பாஸ்டட் என்வலப் ஈஸி டு ஓப்பன் ஃபார் செக்கிங். அதாவது வித்தவுட் கவரோ அல்லது வந்து அன்பாஸ்டட் என்வலப், அதாவது அன்பாஸ்டட்னா போகக்கூடியாத என்வலப்பை வந்து நீங்க இதுல வந்து அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்றாங்க. போஸ்டிங் மஸ்ட் பி மார்க்கெட் ஜியான் போஸ்ட் அந்த பேக்கெட். கண்டிப்பா வந்து நீங்க ஜியான் போஸ்ட்னு வந்து கண்டிப்பா பேக்கெட்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. ஆல் ஜியான் போஸ்ட் ஆர்டிகல் ஆர் அக்கௌண்டபிள் அண்ட் ட்ராக்கபிள் ஆர்டிகல். எல்லா ஆர்டிகலுமே ஜியான் போஸ்ட்ல ட்ராக் பண்ணக்கூடிய ஆர்டிகல் அக்கௌண்டபிள் ஆர்டிகலா கருதப்படும் சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அட்ரஸ் ஸ்பெசிபிக் டெலிவரி ஆஃப்டர் கெட்டிங் சிக்னேச்சர் நீட் அட்ரஸ் ஸ்பெசிபிக் டெலிவரி ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் எக்ஸெட்ரா. கண்டிப்பா நீங்க அட்ரஸ் ஸ்பெசிபிக் தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அடுத்ததான் வந்து அட்ரஸ் ஸ்பெசிபிக் மட்டும் தான் டெலிவரி சைன் வாங்கணும்னு சொல்றாங்க டெலிவரி பண்ணிட்டு. போஸ்டிங் ஒன்லி இந்த கவுண்டர், அதாவது இதை போஸ்ட் பண்றது எங்க கவுண்டர்ல தான் போஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. நாட் இந்த லெட்டர் பாக்ஸ் வந்து இதை போஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ரெஜிஸ்டர் ஆர்டிகல் பார்கோட் சுட் பி யூஸ்டு ஃபார் புக்கிங். கண்டிப்பா நீங்க புக் பண்ணும்போது இதுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆர்டிகலா இருக்கக்கூடிய பார்கோட தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. த ஃபெசிலிட்டி ஆர் ரீகால் அட்ரஸ் அல்டர்னேஷன் இஸ் அவைலபிள். அதாவது இதை நீங்க வந்து ரீகால் பண்றதுக்கோ அல்லது சேஞ்ச் பண்றதுக்கோ உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து அல்டர்னேஷன் அட்ரஸ் கொடுக்கறதுக்கோ இதுக்கு அவைலபிள் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஒருவேளை இங்க அனுப்பிச்சிட்டு நீங்க மறுபடியும் வேற எங்கேயும் அனுப்புற மாதிரி இருந்தா நீங்க அதுக்கு வந்து நீங்க அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. டிரான்ஸ்மிஷன் இது எப்படி வந்து டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆல் ஜியான் போஸ்ட் ஐட்டம் ஆர் டிரான்ஸ்மிட்டட் ஆஸ் பார்சல் போஸ்ட். அதாவது இந்த ஜியான் போஸ்ட்டை வந்து பார்சல் போஸ்டா வந்து ட்ரீட் பண்றாங்க. ஓகேங்களா, சர்ஃபேஸ் தான் டிரான்ஸ்மிட் ஆகும். சப்ஜெக்ட் டு இன்ஃபெக்ஷன் பை போஸ்டல் ஸ்டாஃப். அதாவது இது யாரு இன்ஃபெக்ஷன் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா போஸ்டல் ஸ்டாஃப் தான் இன்ஃபெக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ட்ராக்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. மேக்ஸிமம் அண்ட் மினிமம் லிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டைமென்ஷன் வந்து ரோல் ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. எனி சிங்கிள் சைட் மினிமம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் 80 சென்டிமீட்டர் மேக்ஸிமம். லென்த் பிளஸ் 2D டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 17 சென்டிமீட்டர் மினிமம், மேக்ஸிமம் வந்து 100 சென்டிமீட்டர். ஒருவேளை அதர் தென் ரோல் ஃபார்மா இருந்துச்சு அப்படின்னா 14 இன்ட்டு 9 சென்டிமீட்டர் இருக்கும் மினிமம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 60 இன்ட்டு 30 இன்ட்டு 30 சென்டிமீட்டரா இருக்கும். என்வலப் ஃபார்மா இருந்துச்சு அப்படின்னா 14 இன்ட்டு 9 சென்டிமீட்டரா இருக்கும். மேக்ஸிமம் வந்து 35.3 இன்ட்டு 25 சென்டிமீட்டரா இருக்கும். ஸோ இது வந்து எங்க வரும்னு உங்களுக்கு தெரியும், புக் போஸ்ட்ல வரும். ஓகேங்களா, இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது ஜியான் போஸ்ட் ஐட்டம் செல் பி ரெகனைஸ்டு இன் அண்ட் அன்பாஸ்டட் என்வலப் ஆஃப் த ஃபாலோவிங் சைஸ். ஜியான் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அன்வலப், அதாவது அன்பாஸ்டட் என்வலப்பை நீங்க வந்து ஃபாலோவிங் சைஸை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ப்ரொவைடட் டைமென்ஷன், அதாவது என்வலப்போட சைஸே இல்லாம நீங்க வந்து ஒரு சைஸ்ல வந்து கொடுக்க முடியாது. நாங்க டைமென்ஷன் கொடுத்துருக்கோம், அந்த டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஜியான் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆர் நாட் லெஸ் தென் 140 90 மில்லிமீட்டர் அண்ட் நாட் மோர் தென் 353 இன்ட்டு 250 மில்லிமீட்டர் வித் டாலரன்ஸ் ஆஃப் பிளஸ் ஆர் 2 - மில்லிமீட்டர். அதாவது இதுக்கு குறைவா 140 இன்ட்டு 90 மில்லிமீட்டருக்கும் அல்லது நாட் மோர் தென்னா 353 இன்ட்டு 250 மில்லிமீட்டருக்கு மிகாமலும் இந்த சைஸ்ல தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட டாலரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஆர் 2 மில்லிமீட்டர்னு சொல்றாங்க. அடுத்தது இதோட வேயிங் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அல்லது இதுக்கான வேயிங்க்கு பொறுத்த ரேட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அப் டு 300 கிராம் நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா 20 ரூபா சார்ஜஸ் இருக்கு. பிட்வீன் 301 இருந்து 500 கிராம் நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா 25 ரூபா சார்ஜஸ் இருக்கு. பிட்வீன் 501 இருந்து 1000 கிராம் நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா 35 ரூபா சார்ஜஸ் இருக்கு. பிட்வீன் 1001 இருந்து 2000 கிராம் நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா 50 ரூபா சார்ஜஸ் இருக்கு. பிட்வீன் 2001 இருந்து 3000 கிராம் நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா 65 ரூபா சார்ஜஸ் இருக்கு. பிட்வீன் 3001 இருந்து 4000 கிராம் நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா 80 ரூபா சார்ஜஸ் இருக்கு. பிட்வீன் 4001 இருந்து 5000 கிராம் நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா இதுக்கு 100 ரூபா சார்ஜஸ். இந்த சார்ஜஸ் வந்து நீங்க டேபிள்ல வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இது கண்டிப்பா கேட்பாங்க. ஜியான் போஸ்ட்ல வந்து கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இது. எந்த கிராமுக்கு எந்த சார்ஜஸ் கண்டிப்பா கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா இதுக்கான வேல்யூ ஆடட் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கு, ஏர்மெயில் சர்வீஸ் மட்டும் இது கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க. ஜியான் போஸ்ட்ல எந்த சர்வீஸ் கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா ஏர்மெயில் சர்வீஸ் மட்டும் கிடையாது, மீது எல்லா சர்வீஸுமே இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதுக்கான பிரீச் ஆஃப் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புக் போஸ்ட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் இந்தியா போஸ்ட். அதாவது புக் போஸ்ட்ல வந்து இதை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியா போஸ்டா ட்ரீட் பண்ணுவாங்க. அதுல வந்து ரீடைல் பார்சலா ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா டபுள் டிஃபிஷியன்சி வாங்குறாங்க. ஸோ ஜியான் போஸ்ட்டுக்கு பிரீச் ஆஃப் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா
நமக்கு வந்து புக் போஸ்ட்ல வந்து ரீடைல் போஸ்டா இந்தியா போஸ்ட் பார்சல்ல ட்ரீட் பண்ணுவாங்க. இதுக்கான சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டபுள் டெஃபிசியன்சி வாங்குவாங்க. ஓகேங்களா? இவ்வளவுதாங்க புக் போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பார்சல்ல இருக்கக்கூடிய ஜியான் போஸ்ட். ஓகேங்களா? புக் போஸ்டா ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா இதுக்கு வந்து டபுள் டெஃபிசியன்சி வாங்குவாங்க. இது வந்து எப்படி வந்து ட்ரீட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா பார்சலா இந்தியா போஸ்டா ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க உண்மை. இவ்வளவுதாங்க. ஓகேங்களா? ஸோ ஜியான் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். ஸோ லாஸ்டா ஒன்று சொல்றேன். இதை வந்து ட்ரீட் பண்ணும்போது இந்தியா போஸ்ட் பார்சலா ட்ரீட் பண்ணுவாங்க புக் போஸ்ட்ல. ஓகேங்களா? சார்ஜஸ் இஸ் டபுள் டெஃபிசியன்சி. ஸோ இதுல வந்து கிளியரா இருந்துக்கோங்க. ஸோ இவ்வளவுதான் ஜியான் போஸ்ட் பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு போச்சு. ஸோ எல்லா அப்டேஷனுமே உங்களுக்கு நான் வந்து போட்டுட்டேன். ஸோ இதுக்கான பிடிஎஃப் நான் வந்து டெலிகிராம் குரூப்ல அனுப்பி வர்றேன். ஸோ படிக்காதவங்க தெரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஸோ அப்டேஷன் வந்து இவ்வளவுதாங்க. தேங்க்ஸ் டு ஆல்.